அம்மாவர்கள் ஆட்சி காலத்தில் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் புரட்சித் தலைவருடைய நூற்றாண்டு விழாவில் அறிவித்து நிதி ஒதுக்கீடு செய்த கூட்டு குடிநீர் திட்டம் லோயர் கேம்பில் தொடங்கி அது கூட முழுமையடையாமல் அரைகுறையோடு அதை அவசர கோலத்திலே அள்ளி தெளித்திருக்கிறார்கள். மேம்பாலம் வீரவங்கை வேலுநாச்சியாரின் பெயர்களை திறந்திருக்கிறார்கள். அங்கே மேல் சட்டை இல்லாமல் கால் சட்டை போட்டதை போல அந்த பாலம் முழுமையாக நிறைவடைந்ததா என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதோடு பூமி பூஜை போடப்பட்ட கோரிப்பாதை பாலமும் இன்றைக்கு அரைகுறை ஆடை அணிந்த மனிதன் போல அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மதுரைக்கு அவருடைய தந்தையார் பெயரில் நூலகம் திறந்ததோடு நாம் மதுரை மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லையே என்ற குற்ற உணர்வினால்தான் 4